குடிக்கிற தண்ணி கூட இந்த ஆர்ஓ வாட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அதில் வந்து செயற்கை சுவைக்காக அதில் ஒரு ரசாயன பொருளை சேர்க்குறாங்க. அது வந்து செயற்கையான சுவையை கொடுக்குது. மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த சுவைக்கு அடிமையாகி ஆர்ஓ வாட்டர் சுத்தமான தண்ணி, இதுதான் சுத்தமான தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள சுவைக்கு அடிமையாகி என்ன பண்ணுறாங்க, நிறைய குடிக்கிறாங்க. 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும், டெய்லி 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய தண்ணி குடிக்கிறாங்க. அதே ஒரு சரி 3 லிட்டர் தண்ணி தான்ப்பா குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துல தண்ணி இறச்சி இந்தாங்க பிடிங்க 3 லிட்டர் தண்ணி இதை நீங்கள் குடிங்க அப்படின்னா குடிக்க மாட்டாங்க, குடிக்க முடியாது. ஆக வந்து இப்போ உங்களுக்கு வந்து குடிக்கணும் அப்படின்னா வேறு வழியே இல்லை, போர் வாட்டர் தான் குடிக்கணும். அது சுத்திகரிக்கப்படாத ஒரு கிணத்து தண்ணி, சுத்திகரிக்கப்படாத ஒரு அடிபம்பில் அடிக்கப்பட்ட அந்த தண்ணி, அதுதான் நீங்கள் குடிச்சாகணும். அதுதான் இப்போ உங்களுக்கு இந்த கிடைக்குது அப்படின்னா மக்கள் எப்படி குடிப்பாங்க? அது குடிக்கிறதுக்கு 3 லிட்டர்லாம் என்னால் இந்த தண்ணியை குடிக்க முடியாதுப்பா, ஆனால் வேறு வழி இல்லை, உனக்கு வேறு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இங்கே கிடைக்காது அப்படின்னா, அது மாதிரி செயற்கை சுவை சேர்க்கப்பட்ட அந்த குடிநீர் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னா வேறு வழியே இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் வந்து 3 லிட்டர் தண்ணி டெய்லி குடிப்பீங்களா? குடிப்பதற்கான ஆர்வம் இந்த கிணத்து தண்ணியை குடிக்கும்போது உங்களுக்கு வருமா அப்படின்னா வராது. கிணத்து தண்ணியவோ ஒரு போர் வாட்டரை நீங்கள் குடிப்பீங்க அப்படின்னா அதில் வந்து அந்தளவுக்கு சுவை கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் உங்களால் 3 லிட்டர் தண்ணியெல்லாம் குடிக்க முடியாது. ஏன்னா அதில் வந்து நீங்கள் டெய்லி 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும், சரிதான்ப்பா, ஆனால் அந்த தண்ணியெலாம் என்னால் 3 லிட்டர் குடிக்க முடியாது. ஆனால் குடிக்காமலும் இருக்க முடியாது. தாகம் ஏற்பட்டால் தான் நீங்கள் குடிப்பீங்க, வேறு வழியே இல்லாமல் குடிச்சு தான் ஆவீங்க. தாகம் வந்துச்சுன்னா தண்ணி குடிச்சு தான் ஆவீங்க. அது கிணத்து தண்ணியாக இருந்தாலும் சரி, அது போர் வாட்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் குடிச்சு தான் ஆவீங்க. அப்போது இந்த ஆர்ஓ வாட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, தாகம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தாகத்தை பற்றியே உங்களுக்கு கவலை இல்லை. தாகம் இல்லாமலே நீங்கள் தண்ணீர் குடிக்க முடியும். நீங்களாக திட்டமிட்டு வச்சுருக்கீங்க 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு. 3 லிட்டர் தண்ணியும் முடக்குன்னு குடிப்போம். காலைல 1 லிட்டர், மத்தியானம் அப்படி இன்னும் நிறைய கூட குடிப்பீங்க. 6 லிட்டர் கூட குடிக்கணும்னு சொல்கிறார் ஒருத்தர். அப்போ அப்படிலாம் குடிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது? உங்களுக்கு தாகம் எடுக்குதோ இல்லையோ. அப்போ தாகம்னு ஒன்று எதுக்கு இருக்குது? உன் உடலில் உள்ள நீர் தேவையே உனக்கு உணர்த்துறதுக்காக தான் தாகம்னு ஒன்று இருக்குது. அப்போ தாகம்னு ஒன்று எதிர்பார்க்காமலே நீ வந்து 3 லிட்டர் தண்ணி 6 லிட்டர் தண்ணி குடிக்கிற அப்படின்னா அதற்கு என்ன காரணமாக இருக்குன்னா, இந்த ஆர்ஓ வாட்டர், அது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், செயற்கை சுவை சேர்க்கப்பட்ட அந்த குடிநீர் ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த குடிநீரே இல்லை அப்படின்னா, இங்கே கிடைக்கிறது வெறும் கிணத்து தண்ணியும் போர் வாட்டர் தான் இங்கே கிடைக்கிது அப்படின்னா உன்னால் அந்த மாதிரி குடிக்க முடியுமா தண்ணியை? உன்னால் 6 லிட்டர் தண்ணி 3 லிட்டர் தண்ணியை குடிக்க முடியுமா? முடியாது. குடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உன்னால் 6 லிட்டர்லாம் அப்போ எப்போ குடிப்பீங்க அப்படின்னா, அது கிணத்து தண்ணியாக இருந்தால் என்ன, போர் தண்ணியாக இருந்தால் என்ன, தாகம் எடுத்தால் குடிச்சு தான் ஆவீங்க. தாகம் எடுத்தால் குளத்து தண்ணியை கூட குடிச்சு தான் தீரணும், வேறு வழி இல்லை. அப்படிங்கும்போது நீங்கள் குளத்து தண்ணியை தான் குடிப்பீங்க தாகம் எடுத்துச்சுன்னா. அதனால் தாகத்துக்கு மதிப்பு எப்போ வருது தெரியுமா? தண்ணியவே நம்ம இயற்கையாக குடிக்கிறோம் பாருங்கள், அந்த தண்ணியை குடிக்கும்போது நம்ம தாகம் எடுத்தால் தான் குடிப்போம். ஏன்னா அதில் வந்து நீங்கள் குளத்து தண்ணி, ஆற்று தண்ணி, ஊற்று தண்ணி, கிணத்து தண்ணி, போர் வாட்ரு, இதெல்லாம் வந்து ஒரு இயற்கையான தண்ணி, செயற்கையான தண்ணி கிடையாது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். எது செயற்கையான தண்ணினா, இப்போ ஆர்ஓ வாட்டர் தான் செயற்கையான தண்ணி. ஆர்ஓ வாட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், அதுதான் செயற்கையான தண்ணி. செயற்கையான சுவை அதில் சேர்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது செயற்கையான தண்ணி. அப்போ நிறைய தண்ணி குடிக்கிறதுக்கு காரணமாக எது இருக்குதுன்னா, இந்த செயற்கையான தண்ணி ஒரு காரணமாக இருக்குது. காரணமே இல்லாமல் 6 லிட்டர் தண்ணி குடிக்கணும்பா, தான் என்னுடைய டார்கெட்னு சொல்லிட்டு 6 லிட்டர் தண்ணி குடிக்கிறாங்க. சிலர்லாம் 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, தாகமே இல்லை, இருந்தாலும் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிக்கிறாங்க. அப்படி குடிக்கும்போது அது நம்ம அடிமைப்படுத்துதுன்னு அர்த்தம். நம்மளால் ஈஸியாக குடிக்க முடியுதுன்னு அர்த்தம். ஆனால் ஒரு நல்ல குடிநீர் என்பது எப்படி இருக்கணும்னா, குடிப்பதற்கு உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தணும். குடிக்கும்போது கஷ்டமாக இருக்கணும். என்னால் தாகம் எடுத்தால் தான்ப்பா இந்த தண்ணி என்னால் குடிக்க முடியும், சும்மாலாம் இதை குடிச்சிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தணும். அந்த தண்ணி எந்த தண்ணியாக இருக்குன்னா, குளத்து தண்ணி, கிணத்து தண்ணி, போர் தண்ணி. போரெல்லாம் கூட நம்ம செயற்கையாக போட்டு தான் நம்ம உருவாக்குறோம். கிணத்து தண்ணி கூட, அது கிணறுங்கிறது வந்து செயற்கையான ஒரு விஷயந்தான். அது வந்து இயற்கையான ஒரு விஷயம். இயற்கையான விஷயமே குளமும் ஆறு கால்வாய், இதுதான் இயற்கையானது. கிணறுங்கிறது, போருங்கிறது வந்து அது இயந்திரங்கள் உதவியால், நம்ம உலோகத்தின் கண்டுபிடிப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு அதில் ஒரு கிணத்து தண்ணிங்கிறது ரொம்ப தெளிவாக தூய்மையாக இருக்கும். அதில் கூட கிணத்துல கூட தவளெல்லாம் நீந்திட்டு கிடக்கும். அப்போ அந்த அருவருப்பு அதெல்லாம் இல்லாமல் நமக்கு கிடைக்கிற ஒன்று தண்ணி தான் செயற்கை தண்ணி, ஆர்ஓ வாட்டர். ஆர்ஓ வாட்டரில் எல்லா கிருமியும் செத்து போயிடுதுன்னு சொல்லுவாங்க. அதில் செயற்கையாக சுவையும் சேர்க்கப்பட்டு நம்ம குடிக்கிறதுல எந்த சிரமமும் இல்லை.
நான் எவ்வளோ வேணாலும் தண்ணி குடிப்பேன், எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இது என்னை அடிமைப்படுத்துது. அது தண்ணி கூட அடிமைப்படுத்துது. இந்த ஆர்ஓ தண்ணி இருக்குல்ல, அது நம்ம அடிமைப்படுத்துகிறது. அதனால் அவங்க டார்கெட் வச்சு நான் இன்றைக்கி 6 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன், 5 லிட்டர் 4 லிட்டர்லாம் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு அவங்க குடிச்சிட்ருக்காங்க. அதனால் இது அடிமைப்படுத்துகிற குடிநீர். ஏன்னா நிறைய தண்ணி குடிக்கிறது கூட உடல் பருமனுக்கு காரணமாக இருக்கிறது, உடல் எடை கூடுவதற்கு காரணமாக இருக்கிறது. தேவைக்கு தான் தண்ணி குடிக்கணும், பசிச்சா தான் சாப்பிட்ணும். நாம் சாப்பிட்றது நம்ம பசி வந்தால் தான் எனக்கு சாப்பிடணுன்னு தோணும். பசி வந்தால் கட்டாயம் சாப்பிடணுன்னு தான் தோணும். அப்படித்தான் நம்ம சாப்பிட்ணும். பசிக்காக காத்து கிடக்கணும். பசிக்கலையா நான் எப்படியா சாப்பிடுவேன்? பசி இல்லைனாலும் நம்ம இன்றைக்கி சாப்பிட முடியுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா இந்த தானிய உணவுகள், இட்லி, பூரி, பொங்கல், பிரியாணி, பழைய சாதம், இதெல்லாம் என்னென்னா நம்ம பசிக்கலைன்னா கூட நம்ம சாப்பிடுவோம். பிரியாணி எல்லாம், பரோட்டாலாம் பசிக்கலைன்னா கூட சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு பசிக்கு முக்கியத்துவம் இல்லாமல், உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் அந்த அளவுக்கு அடிமையாக்குகிற உணவுகள். அப்படிப்பட்ட அதே அடிமைத்தனம் தான் இந்த தண்ணியிலே இருக்குது. நாம் குடிக்கிற தண்ணியிலையும் அத்தகைய அடிமைத்தனம் இருக்குது. தாகம் இல்லாமலே நம்ம குடிக்க வைக்கிறது. தாகம் இல்லாமலே 3 லிட்டர் குடிக்க வைக்குது. காலையில் இருந்துச்சோன்னா 1 லிட்ரு அப்படி அந்த மாதிரி குடிக்க வைக்கிற அந்த தண்ணி தான் இந்த செயற்கை தண்ணி. செயற்கை தண்ணியில் நம்ம கிணத்து தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அது கிணறுங்கிறதும் செயற்கையானது தான். செயற்கையாக மனுஷங்களால் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட உருவான ஒரு அமைப்பு தான் கிணறுங்கிறது. கிணறுங்கிறது பார்த்திங்கன்னா இல்லை, அதுக்காக உலோகங்கள் இல்லாமல் கூட கிணறு தோண்ட முடியும். எங்கே அப்படின்னா பாறைகள் இல்லாத ஒரு பூமியில் ஒரு 6 அடியில் சில பகுதிகளில் பாறைகள் வந்துவிடும். பாறைகள் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி நோண்ட முடியும்? உலோகங்களால் ஏதாவது சுத்தியல், கோடாரி, வெடி இதெல்லாம் வச்சாதான் அதன் பிறகு அந்த பாறையை நோண்டி அதிலிருந்து நீரூற்றை வரவழைத்து கிணறு தோண்ட முடியும். ஆனால் இப்போ விழுப்புரம் அந்த பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா, திண்டிவனம் அந்த பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா அங்கே பாறை என்பது கிடையாமல் வெறுமனே மண் சரல் தான் இருக்கும். அப்போ அதை நோண்டுறதுக்கு அதில் ஒரு கிணறு நோண்டுறதுக்கு வெறும் மரக்குச்சியால் கூட நோண்டிடலாம். ஒரு கிணறை ஒரு 10 அடி ஆழத்துக்கு 20 அடி ஆழத்துக்கு ஒரு பள்ளத்தை நோண்ட முடியும். அங்கு பாறைகள் வராது. அப்போ அங்கு கிணறு தோண்டுவது எளிது. உலோகங்களின் உதவி இல்லாமல் நீங்கள் ஒரு குழியை தோண்டி ஒரு கிணறை தோண்ட முடியும் என்றால் அது இயற்கையானது. உலோகத்தோட உதவியோட நீங்கள் ஒரு கிணறு தோன்றீங்களா, அது செயற்கையானது. உலோகங்கள் இல்லாமல் என்னால் எங்கள் பகுதியில் ஒரு கிணறை தோண்ட முடியாது. உலோகத்தின் பயன்பாடு இல்லாமல், வெடியை பயன்படுத்தாமல், சுத்தியல், கோடாரி, இதெல்லாம் கடப்பாறை இதெல்லாம் பயன்படுத்தாமல் எங்கள் பகுதியில் கிணறே தோண்ட முடியாது. வெடி இல்லாமல், வெடி வைத்து தகர்க்காமல் எங்கள் பகுதியில் கிணறே தோண்ட முடியாதுன்னா அப்படி உருவாக்கப்பட்ட அந்த கிணறுகள் இருக்குல்ல, அதெல்லாம் செயற்கையான கிணறு. வெடியே தேவையில்லைங்க, எங்கிட்ட நல்லா மரக்குச்சி இருந்தாலே போதும், ஒரு ஆழமான 20 அடி ஆழத்துக்கு ஒரு குழியை நாங்கள் தோண்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு குழியை தோண்டி அதுலேருந்து கிணறு தண்ணியை உருவாக்கி அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா அது இயற்கையான தண்ணி. அப்போ செயற்கையான தண்ணி எது, இயற்கையான தண்ணீர் எது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உலோகங்கள் மூலமாக உலோகங்களின் உதவியால் உருவாக்கப்பட்ட ஒரு கிணறை அதிலிருந்து கிடைக்கிற தண்ணியை செயற்கையான தண்ணின்னு நாம் சொல்கிறோம் அப்படின்னா, உலோகங்கள் என்பது நிரந்தரம் கிடையாது. எது நிரந்தரம் இல்லையோ அதெல்லாம் செயற்கையானது. எது எதெல்லாம் நிரந்தரம் இல்லையோ அதெல்லாம் தற்காலிகமானது, அதெல்லாம் செயற்கையானது. அதெல்லாம் இப்போ தான் கிடைக்கும். உலோகங்களுடைய ஆயுட்காலம் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். 100, 200, 300 வருஷம்தான் உலோகங்கள் நம்ம மக்களுடைய பயன்பாட்டில் இருக்கும். அதன் பிறகு நாம் சேமித்து இன்னும் 20 வருஷம் கழித்து உலோக உற்பத்தி நின்றுடும். 2040 உலோக உற்பத்தி நின்றுவிடும். உலோக உற்பத்தி செய்கிற தொழிற்சாலைகள் நின்றுவிடும். அதன் பிறகு உலோகங்களை உற்பத்தி செய்கிற அந்த தொழிற்சாலைகள், அந்த தொழில்நுட்பங்கள் மக்கள் வாழ்விலிருந்து விடைபெற்று சென்றுவிடும். அதன் பிறகு நாம் தற்போது சேர்த்து வச்சிருக்கிற உலோகங்கள் தான் நம்முடைய உலோக சொத்துகள். அதன் பிறகு இந்த உலோகங்கள் இன்னும் ஒரு 500 வருஷத்தில் மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து காணாமல் போய்விடும். துருபிடிச்சிரும், தொலைஞ்சு போயிடும், பெரிய மழை வெள்ளம் வரும், காணாமல் போய்விடும். இப்படி மக்கள் வாழ்விலிருந்து இன்னொரு 200, 300 வருஷம், 1000 வருஷம் கூட அல்லது 500 வருஷம் கூட ஆகலாம். அதன் பிறகு உலோகங்கள் என்பது மனித வாழ்வில் இடம்பெறாது. உலோகங்கள் என்னன்னு கேட்பாங்க. உலோகங்கள் என்றால் என்ன, இரும்பு என்றால் என்ன, ஆயுதங்கள் என்ன, அந்த மாதிரி உலோகங்கள் தங்கம்னா என்ன, தங்கங்கிறது கூட கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அரிச்சு எடுத்தால் தங்கத்தை கிடைக்கும். அப்படி எடுத்து வச்சு என்ன பண்ண போகிறாங்க? அதை வச்சு அதை வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இன்னும் 20-30 வருஷம் கழிச்சு 2040 பிறகு அந்த தங்கத்துக்கே மதிப்பு இல்லாமல் போயிடும். தங்கத்தை வச்சுக்கிட்டு எதையும் அவங்க செய்கிற தொழில்நுட்பத்தை விரும்ப மாட்டாங்க. ஒரு தங்கத்தை வைத்து உருக்கி ஒன்று சேர்த்து அதை அணிகலனாக அணிந்து கொள்கிற அந்த வழக்கம் கூட இல்லாமல் அதில் அந்த பெருமை அவர்களுக்கு அதில் கிடைக்கிற அந்த பெருமைக்கு ஆசைப்பட மாட்டாங்க. யார் 2040 அப்புறம் வாழப்போகிற அந்த மக்கள் மென்மையானவர்கள், எளிமையானவர்கள். இதெல்லாம் இந்த அளவுக்கு நான் ஒரு தங்கத்தை உருவாக்கி அது தோடு போட்டு அதில் தான் நான் ஆசைப்படணும், அதுதான் எனக்கு அழகு சேர்க்குது அப்படின்னா அதை அவங்க நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி மூட நம்பிக்கை அவர்களிடம் கிடையாது.
அதனால் இந்த டாபிக் நம்ம எதுக்கு எடுத்தோம் அப்படின்னா தண்ணீர் கூட நம்மை அடிமைப்படுத்துகிறது. ஆர்ஓ வாட்டர் அதை குடிக்காதீங்க, அது உங்களை அடிமைப்படுத்துது. எப்படி தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவு நம்மளை அடிமைப்படுத்துதோ, இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் பேக்கரி உணவுகள் இதெல்லாம் நம்மளை எப்படி அடிமைப்படுத்துதோ, அதே மாதிரி தானியங்களில் சமைக்கப்பட்ட மீன் உணவுகள் மாமிச உணவுகள்லாம் எப்படி நம்மை அடிமைப்படுத்துகிறதோ அதே போன்று தான் செயற்கையான குடிநீர் இந்த ஆர்ஓ வாட்டர் இருக்குல்ல, அது நம்மை அடிமைப்படுத்துகிறது. அது நம்மை அடிமைப்படுத்தி அது என்ன பண்ணுது, தாகம் இல்லாமலே நம்ம குடிக்க வைக்குது. இப்போ இட்லி பூரி பொங்கல் தோசை இருக்குல்ல, தானிய உணவுகள், அது நம்ம பசிக்கலைனாலும் சாப்பிடுவோம். சும்மா வேலை அந்த டைம் வந்துச்சுன்னா போதும், டைம் ஒரு காரணமாக சொல்லிவிட்டு காலைல 9 மணி ஆயிடுச்சு 8 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலை உணவு சாப்பிடுவோம். ஆனால் பசி இருக்காது, சும்மா ஒரு காரணம். சும்மா காலங்காத்தாலே 6 மணிக்கே சாப்பிட்டா நமக்கு எல்லோரும் மற்றவங்க என்னடா 6 மணிக்கே வந்து சாப்பிட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க நம்மளை கேலி பேசிடுவாங்க. அப்படிங்கிறக்காக சரி கொஞ்சம் பொறுத்திருந்து ஒரு 8 மணிக்கு சாப்பிடுவோம், அப்போ யாரும் நம்மளை எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 8 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிடுவாங்க. காரணம் ஏன்னா 8 மணி ஆயிடுச்சு. ஆனால் இவருக்கு பசி இருக்காது, இருந்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பார். அந்த மாதிரி பசியே இல்லாமல் சாப்பிடுவாங்க. வயிறு நிறைஞ்சா கூட சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. வயிறு நிறைஞ்சி வயிற்றுக்குள்ளே இடம் இல்லை, இனிமேல் சாப்பிட்டா அவ்வளோதான், வெளியே திரும்ப வந்துடும் அப்படின்ட்டு பயந்து தான் சாப்பாட்டை நிறுத்துவாங்க. இந்த தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவு மாமிச உணவு இதெல்லாம் சேர்ந்து. அதே மாதிரி தான் இந்த தண்ணி குடிக்கிறது பார்த்திங்கன்னா தாகமே இல்லாமல் குடிக்கிறாங்க, வயிறு நிறைஞ்சாலும் குடிக்கிறாங்க, குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்காங்க, 6 லிட்டரு 3 லிட்டரு அப்படின்னு குடிச்சிக்கிட்டே இருக்காங்க இந்த தண்ணியை. அதுக்கு காரணமாக இருப்பது என்னவென்றால் இந்த ஆர்ஓ வாட்டர் நம்மை அடிமைப்படுத்துகிறது. கிணத்து தண்ணியை கூட போர் தண்ணியை கூட நம்ம குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அது ரொம்ப தெளிவாக இருக்குது. போர் தண்ணியில் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா மீன் கிடையாது, தவளை கிடையாது. அப்போ அது ரொம்ப தெளிவான ஒரு ஊற்று நீர். அப்படிங்கிறதுனால போர் தண்ணி 100 அடி ஆழத்துலேருந்து எடுக்கப்பட்ட அந்த தண்ணியில் எந்த பூச்சி இருக்காது, தவளை இருக்காது, புழு இருக்காது, மீன் இருக்காது. அப்போ அந்த தண்ணியை என்ன பண்ணலாம், நீங்கள் சுத்திகரிக்கப்படவே இல்லைன்னா கூட நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருக்கலாம், டெய்லி 3 லிட்டர் குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். அப்போ இதெல்லாம் நம்ம தேவையை குழப்புகிறது. தாகம் இல்லாமலே நாம் தண்ணி குடிப்பதற்கு காரணமாக இருக்கிற தண்ணீர் இதெல்லாம் போர் வாட்டரு, அப்புறம் இந்த கிணத்து தண்ணி, அப்புறம் மிக முக்கியமாக இப்போ புதிதாக உருவாகிய இந்த ஆர்ஓ வாட்டர், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், பாட்டிலில் கிடைக்கிறது, கேனில் வர்ற தண்ணி. இது நம்ம தாகமே இல்லாமல் நம்ம குடிக்க வைக்கிறது, நம்மை அடிமைப்படுத்துகிறது. தேவையே இல்லாமல் நம்ம குடிக்கிறோம், தேவையில்லாமலே நமக்கு தண்ணியை குடிச்சிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான தண்ணி தான் இப்போ நம்ம குடிச்சிட்ருக்கோம். அதனால் முதல்ல ஆர்ஓ வாட்டர் குடிக்காதீங்க. அதில் சுவைக்காக சேர்க்கப்படுகிற அந்த ரசாயனம் என்பது நம்ம எலும்புகளை பலமிழக்க செய்யும், மூட்டு வலி வருவதற்கு காரணமாக இருக்கும். எலும்புகள் ஏதாவது சின்னதாக கீழே விழுந்தோன்னா எலும்பில் கீறல் விழுந்துடும், உடஞ்சி போயிடும். இதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு எலும்புகளில் வலிமை இல்லாமல் போவதற்கு இந்த தண்ணீர் ஒரு காரணமாக, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஒரு காரணமாக இருக்கிறது.